அனைவருக்கும் வணக்கம்மா. நான் உங்கள் சஷ்டி. இப்போது நம்மளுக்கு சளி பிடிச்சிது அப்படின்னா அப்போல்லாம் எங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அமுச்சிக்கிட்டு போய் இந்த மாதிரி மூக்கில் தண்ணி ஒழுகிட்டே இருக்குது, சளி பிடிச்சி தொண்டையெல்லாம் ரொம்ப கரகரன்னு இருக்குதுன்னு சொன்னால், சரி சாமி ஒன்றும் இது தப்பு இல்லை, 4 நாளைக்கு செலவரசம் வச்சு குடித்தா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சு கொடுப்பாங்க. வச்சு குடித்தா அதே மாதிரி 4 நாள் குடித்தா போதுங்க, உடம்பு அப்படியே வெடுக்குன்னு இருக்கும். சளி இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்டயாவது போய் செலவரசம் வச்சிங்களா அப்படின்னு கேட்டால், செலவரசமா அப்படின்னு என்ன, அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அப்படி ஒரு ரசம் இருக்குதுங்கிறதே தெரியுறதில்ல. வேலைப்பளு காரணமாக எல்லோரும் ஓடிட்டே இருக்கிறதுனால அவங்கவுங்க உடம்பை கவனிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்குமே அமையறதில்லை. நான் என் பசங்களுக்குமே இந்த மாதிரி ரசம் வாரத்துக்கு 2 நாள் இல்லை 4 நாள் வச்சு தருவேன். கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்கனாலே செலவு ரசம் வச்சு குடித்தா அடுத்த நாளே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செலவு ரசம் எப்படி பண்ணுறங்கிற ஒரு குயிக் ரெசிபி. ஆல்ரெடி இந்த பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோங்க. இதுக்கு நம்ம தேங்காய் தான் பயன்படுத்தணும். ஏன்னா தேங்காய் பயன்படுத்தினா தான் இதோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதெல்லாம் சின்ன வெங்காயத்தை நம்ம அரிஞ்சு போடக்கூடாதுங்க. சும்மா 1க்கு 2 தட்டி போடணும். தட்டி போடும்போது அதில் இருக்கிற தண்ணியும் அந்த ரசத்தில் இறங்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். நான் இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுக்கிற வெங்காயமும் ஒரு 2 கருவேப்பிலை கிள்ளி போட்டு ஒரே ஒரு வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த ரசத்தையும் ஊற்றி நல்லா கொதிச்சு வரையில தேவையான அளவு மல்லித்தலையை போட்டு இறக்கணும்னா இந்த செலவு ரசம் ரெடி ஆயிருங்க. இதுக்கு ரொம்ப மெனக்கடணுங்கிறதுலாம் இல்லை. இந்த ரசத்தை நம்ம சாப்பாட்டோடையும் சாப்பிடலாம், இல்லை வெறும் ரசமாகவும் குடிச்சுக்கலாம். இது நீங்கள் 3 வேளையில் எந்த வேலை வேணாலும் எடுத்துக்கலாம். காலையிலையும் எடுத்துக்கலாம், மத்தியானமும் எடுத்துக்கலாம், இல்லை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம். நம்ம இது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு சலுப்பெல்லாம் குறைஞ்சு காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா உடம்பு வெடுக்குன்னு நல்லா இருக்கும். இந்த ரசத்தை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே குடிக்கலாங்க. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் இதை குடிக்கும்போது அதன் மூலமாக குழந்தைகளுக்கு சத்து போகும். அவங்களுக்கு சீக்கிரமாக சளி தொந்தரவுகள் வராது. உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஏன்னா இதில் நம்ம கெமிக்கல்னால எதுவுமே போடுறது இல்லைங்க. செலவுகளை மட்டும்தான் நம்ம போடுறோம். அதனால இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த செலவு ரசப்பொடி வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஆர்டர் வந்துடும். நாங்கள் இது கொரியரும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அப்படி தேவை இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.